கல்வியில் பின்தங்கியிருந்த அரியலூர் மாவட்டம் நடந்து முடிந்த 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளது. இது எப்படி சாத்தியமானது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரியலூர் மாவட்ட மக்களின் பிரதான தொழில் விவசாயம். மேலும் இங்கு சிமெண்ட் ஆலைகள் அதிகம் உள்ளதால் சிமெண்ட் சிட்டி எனவும் அழைக்கப்படுகிறது. இருந்த போதும் அரியலூர் மாவட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டமாகவே இன்றளவும் உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய அரியலூர் மாவட்டம் கல்வியிலும் பின்தங்கியே இருந்தது. ஆனால் அதனை மாற்றியமைத்து +2 பொதுத் தேர்வில் 98.82% தேர்ச்சியுடனும் 11ஆம் வகுப்பு தேர்வில் 97.76% தேர்ச்சியுடனும் தமிழகத்திலேயே முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறது அரியலூர் மாவட்டம். இதற்கு பள்ளிக் கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம், அமைச்சர் சிவசங்கரின் நிதி பங்களிப்போடு வழங்கப்பட்ட தேர்வை வெல்வோம் கையேடு மற்றும் ஆசிரியர்களின் தன்னலமற்ற சேவையுமே காரணம் என்று பட்டியலிடுகிறார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவானந்தன். 12ஆம் வகுப்பு தேர்வில் அரியலூர் மாவட்டம் மாணவர்கள் 8533 பேர் தேர்வு எழுதினாங்க. அதில் 8432 பேர் பாஸ் பண்ணி 98.82 தேர்ச்சி சதவீதம் பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளோம். அதே போல் 11th ஸ்டாண்டர்ட்லையும் 8668 மாணவர்கள் தேர்வு எழுதினாங்க. 8474 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 97.76% பெற்று மாநிலத்திலே முதலிடத்தை பெற்றுள்ளோம். வெறும் கல்வி மட்டுமில்லாமல் அவ்வப்போது விளையாட்டு மற்றும் கலைத்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டதும் மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வத்தை தூண்டியதாக கூறப்படுகிறது. மேலும் நன்றாக படிக்கும் மாணவர்கள், நடுத்தர மாணவர்கள் என தரம் பிரித்து அவர்களுக்கு புரியும் வகையில் பாடம் நடத்துவோம் என்றும், சிறப்பு வகுப்புகள், அடிக்கடி தேர்வுகள் வைப்பது, தவறாக எழுதும் வினாக்களுக்கான விடைகளை அப்போதே படிக்க வைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் மாணவர்களின் கல்வித்திறன் மேம்பட்டதாக கூறுகிறார் கருப்பூர் மேல்நிலைப் பள்ளி கணித ஆசிரியை. பிள்ளைகளை 3ஆ பிரிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தனியா, மிடிலா படிக்கிற பிள்ளைங்க தனியா, சுத்தமாக படிக்காத பிள்ளைங்கள தனியா. அப்போ படிக்காத பிள்ளைகளை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு என்ன கோச்சிங் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் 1 மார்க் நல்லா கோச்சிங் கொடுப்போம். 1 மார்க் ஃபுல்லாக கோச்சிங் கொடுத்துட்டு அடுத்தது மெயினாக இப்போ நான் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறேன். எனக்கு 111 ஸ்டூடெண்ட் எழுதுனாங்க. 111 ஸ்டூடெண்ட்டும் பாஸு. இது குறித்து கூறும் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை கவிதா, அனைத்து பாட ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது, பள்ளி மற்றும் தேர்வு எழுத வராத மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்து மாதிரி தேர்வை எழுத வைத்தது என ஆசிரியர்களின் தன்னலமற்ற சேவையும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு அளித்த ஒத்துழைப்பும் தான் இன்று மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்திருப்பதாக தெரிவித்தார். எல்லாத்தோட முக்கியமானது நம்ம கவர்மெண்ட் இந்த மாணவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்ததில்லை. அது உண்மையாக மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நிறையவே முயற்சி எடுத்து எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பின்தங்கிய மாணவர்கள் தான் நாங்கள் தனியாக கவனம் செலுத்துகிறோம். ஆசிரியர்களின் பயிற்சியும் மாணவர்களின் விடாமுயற்சியும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் இருந்தால் சாதிக்கலாம் என்பதற்கு அரியலூர் மாவட்டம் ஒரு சான்றாக அமைந்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் சத்தியம் செய்திக்குழு.